பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். கோணலானதை யார் நேராக்குவார்? பிரசங்கி 1:15. கோணலானதை நேராக்க கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாய்க்குட்டி அதோடைய வாலை நிமிர்த்துவதற்காக ஒரு சிறுவன் அரும்பாடுபட்டான். ஒரு சிறு கல்லை வாளின் நுனியில் கட்டி பார்த்தான். அது ஒன்றுமே நடக்கலை. நாயோ மறுபடியும் என்ன பண்ணுச்சு? வாளை சுருட்டி ஆடிக்கொண்டே இருந்ததான். இதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு நம்மாலே விடையை காண முடியாது. நமது சொந்த முயற்சியால் பலவற்றை சரிப்படுத்தவும் நம்மால் முடியாது. சாலமோனுக்கும் இப்படிப்பட்டதான அனுபவம் ஏற்பட்டது. யாவற்றையும் கவனித்து ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்தான். அவர் ஒரு உண்மையை அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறார். என்ன தெரியுமா? கோணலாய் போனதை யாராலும் நேராக்க முடியாது என்பதுதான் அந்த உண்மை. நமது வாழ்வின் நோக்கத்தை கண்டுகொள்ள முடியாமல் போவதால் நம்மளுடைய மனதில் பலவிதமான சஞ்சலங்கள், குழப்பங்கள், தவிப்பு என்பவை தான் மிஞ்சுகிறது. ஞானம் தவறா? இல்லை. ஆனால் அந்த ஞானம் எதை சார்ந்திருக்கிறது என்பதுதான் காரியம். அதிகமாக அறிய மன பிரச்சனைகளும் மன நோவுகளும் தான் மிஞ்சும். பிரியமானவர்களே, இதைத்தான் பிரசங்கி கண்டுபிடித்தார். அதாவது அதிக அறிவு நம்மை சூழ்ந்திருக்கிற குறைகளையும் தீமைகளையுமே அதிகமாக நமக்கு அறிந்திருக்கிறது. பிரியமானவர்களே, சாலமோனுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் வர காரணம் என்ன என்று நம்மை சூழ்ந்திருக்கிற தீமைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவுதான் என்ன? சாலமோன் எழுதியுள்ள ஒரு வாக்கியத்தை கவனியுங்கள். சூரியனுக்கு கீழே பார்த்தேன் அல்லது வானத்தின் கீழே பார்த்தேன் என்று எழுதுகிறார். இதுதான் பிரசங்கிக்கு குழப்பங்கள் ஏற்பட முக்கியமான ஒரு காரணம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எதையும் நமக்கு இருக்கிற அறிவை கொண்டு அதை காண முற்படக்கூடாது. சூரியனுக்கு கீழே உள்ள பரத்திலிருந்து வெளிப்படும் ஞானத்தையே நாம் வாஞ்சிக்க வேண்டும். அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. மனித ஞானம் பிரச்சனைகளை காட்டும், அதை தீர்க்காது. ஆனால் தேவ ஞானம், தேவனுடைய ஞானமானது பாருங்க, நல் நடக்கையை தரும், குழப்பங்களை தீர்க்கும், வேதனை சார்ந்து எல்லாத்தையும் அது நீக்கும். நாமும் தேவனுக்கு நாம் இடம் கொடுப்போம். நம்மால் செய்ய முடியாத எதையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென்.